பத்திரப்பதிவு கட்டணங்களை மாநில நான் தான் ஒட்டுமொத்தமாக சொல்கிறேனே, தமிழ்நாட்டை சுத்தமாக புறக்கணிச்சிருக்கிறாங்க. புறக்கணிச்சிருக்க காரணத்தினால தான் நான் அந்த பிரதமர் கூட்டுற அனைத்து முதலமைச்சர் கூட்டத்தை புறக்கணிக்கப்படும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிழும் அளவிற்குத்தான் நேற்று வெளியான மத்திய பட்ஜெட் அறிவிப்பின் பொழுது தமிழகத்தில் அதிக அளவு பத்திரப்பதிவு கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் இதை முழுமையாக குறைக்க வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதிக அளவு தமிழகத்தில் மட்டும்தான் வரி வசூலிக்கப்படுவதாகவும் இதனால்தான் தமிழகத்தில் எந்த ஒரு கூடுதல் நிதியும் ஒதுக்கப்படவில்லை என்ற ஒரு தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மும்முரமாக தமிழக எம்பிக்கள் 40 நபர்களும் திமுகவும் திமுகவின் கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் நாடாளுமன்றத்தில் தங்களது தொகுதியில் என்ன பிரச்சனை நடக்கிறது அதற்கான எந்த ஒரு முடிவுகளும் வெளியிடாமல் இவர்கள் கலைஞரது குடும்பத்தையும் ஸ்டாலினின் புகழ்ச்சியையும் மட்டும்தான் பேசி அங்கு இருக்கக்கூடிய கேண்டீனில் பாதி விலையில் இருக்கக்கூடிய போண்டா பஜ்ஜிகளை சாப்பிட்டுவிட்டு அரட்டை அடிப்பதாக செய்தியாளர்கள் கேட்டபொழுது ஸ்டாலின் அவர்கள் எனக்கு எதுவும் தெரியாது, டெல்லியில் நடக்கின்ற விஷயங்கள் எனக்கு தெரியாது, எம்பிக்கள் போராட்டம் நடத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள், அது மட்டும்தான் நான் உத்தரவுகள் கொடுத்திருக்கிறேன் என்று ஸ்டாலின் அவர்கள் பொம்மை முதல்வராக வேறு ஒருவர் கூறியதை அப்படியே ஒப்பித்துவிட்டு சென்று இருப்பதை நாம் வீடியோ மூலமாக பார்த்திருப்போம். இப்பேற்பட்ட முதல்வர் தமிழகத்தில் இருக்கும் வரை தமிழகத்தில் கஞ்சா கடத்தல், கள்ளச்சாராயம், போதை மருந்துகள் விற்பனை அதிக அளவில் தமிழகத்தில் இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது. போதை மருந்துகளுக்கு தமிழகம் தலைமை இடமாக மாறிவிட்டதாக வடமாநிலங்களில் தற்பொழுது பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது. குறிப்பாக மத்திய பட்ஜெட் அறிவிப்பின் பொழுது ஆந்திரா, பீகார், ஒடிசா போன்ற மாநிலங்களுக்கு மட்டும் அதிக அளவு தனி நிதி ஒதுக்கப்பட்டிருப்பது அம்மாநில எம்பிக்கள் அழுத்தம் அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் தமிழக எம்பிக்களை பொறுத்தளவிற்கு ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி வாழ்க, கலைஞரது குடும்பம் வாழ்க என்று புகழாரம் சூட்டினால் மக்களவையில் எப்படி அவை குறிப்பில் பதிவாகும் என்ற ஒரு அறிவு அவர்களுக்கு இருந்திருந்தால் தொகுதி பற்றியான பிரச்சனைகளையும் தங்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நன்றி தெரிவித்திருப்பார்கள். ஆனால் இவர்கள் பணத்தை செலவழித்து மக்களுக்கு ஓட்டுக்கள் பணத்தின் மூலமாக இவர்கள் பெற்றிருப்பதன் காரணமாகத்தான் இன்று வரை மக்களை ஒரு பொருட்டாக மதிக்காமல் பணம் மட்டும்தான் இவர்களது ஒரே தேவையாக இருப்பதாக தற்பொழுது செய்திகள் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. செய்தியாளர்களது சந்திப்பின் போது கூட முதல்வர் ஸ்டாலின் அவர்களது செயல்பாட்டை நீங்களே நேரடியாக பார்த்திருப்பீர்கள்.